குட் மார்னிங். இது சில்வர் ஹேர் கிளிப். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது இந்த ஸ்டோன் செயின். இது ரொம்ப அழகாக இருந்தது, ஆன்லைனில் வாங்கின ஸ்டோன் செயின். ஸோ இந்த ஸ்டோன் செயினை B7000 வச்சு க்ளூ பண்ணி இதை ஒட்ட போகிறோம் சில்வர் கிளிப்பில். இது 3 inch கிளிப்பு. புது B7000 ஆனால் ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரில. வந்துட்டு ஸோ இதில் 2 சென்டர் கிளிப் இருக்குது. ஒன்று வந்து கோல்டு கலரில் இருக்குது, ஒன்று வந்து சில்வர் கலரில் இருக்குது. அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. 2.4 inch இருக்குது, 3 inch இருக்குது, 4 inch இருக்குது. அதோடய சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் என்ன வேணால் ஒட்டிக்கலாம். ஸ்டோன் செயின், பால் செயின், அப்புறம் வந்து ஃப்ளவர் ஷேப்பில் ப்ரூச்சஸ்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸும் இதில் ஒட்டிக்கலாம். இது ரொம்ப ஹார்டாக இருக்குது, வரமாட்டேங்குது இந்த க்ளூ. கிட்டத்தட்ட இது ஓவர் நைட் வந்து இந்த க்ளூ ஒட்டினதுக்கு அப்புறமா சென்டர் கிளிப்பில் இது கிட்டத்தட்ட ஒரு 24 hours இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் இது போய் நல்லா அதில் போய் ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு டிசைன். இது சில்வர் கலரில் சென்டர் கிளிப்பில். அடுத்தது ஃபேப்ரிக் ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம், ரோஸ் வச்சு. எனக்கு அந்த க்ளூ என்னன்னு தெரியல, சரியாக வர மாட்டேங்குது. புதுசாக இப்போ தான் வாங்கினது ஆன்லைனில். ரொம்ப ஹார்டாக இருக்குது, கஷ்டப்பட்டு ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஷாப்பில் வாங்கினது, இந்த சில்வர் சென்டர் கிளிப்பு. கோல்டு வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த கோல்டு வந்து ஆன்லைனில் வாங்கினது. அது வந்து அமேசானில் வாங்கினது. இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் ஃப்ளவர் இந்த ரோஸ். இது ஒரு மாதிரி ஃபோம் மெட்டீரியலில் பண்ண ஃபேப்ரிக் ஃப்ளவர். இது நான் வாங்கினது ஆன்லைனில் தான். இது எந்த அளவுக்கு ஒட்டுதுன்னு பார்க்கணும். இது ப்ரூச்சஸ்க்கு ஹேர் பேண்ட்காக வாங்கினது. ஹேர் பேண்ட் பண்ணுறதுக்காக வாங்கினது இந்த ஃப்ளவர்ஸ்.
இதை பார்த்தீங்களா? ஸோ இந்த 3 இன்ச்சுக்கு வந்து இந்த 3 ஃப்ளவர் தான். இதை கொஞ்சம் இப்படி விரித்து விட்டால் அந்த கேப்ஸ் தெரியாமல் நல்லா அழகாக இது ஒட்டிக்கும். ஸோ இது ஒரு டிசைன். அடுத்தது இது வந்து ப்ரூச்சஸ்க்கு ப்ளவுஸ், ஸ்டிச்சட் ப்ளவுசஸ்லேயும் அன்ஸ்டிச்சட் ப்ளவுசஸ்லேயும் யூஸ் பண்ணுற அந்த ஷெல்ஸு, ஃப்ளவர்ஸ், ஷெல்ஸ், அது ஷெல்ஸ்.